இந்த 2 பேரு நமக்கு எப்பவுமே அடிமையா தான் இருக்கணுமா? நாம இவங்களுக்கு அடிமையா இருக்க கூடாதான். யாரு தெரியுமா அவங்க? சொல்றேன் கேளுங்க. அரசர் ஒருத்தருக்கு ரொம்பவே கோபம் வருமா, ஆணவம் பிடிச்சவராம். ஒரு நாள் அந்த அரசர் ஒரு துறவியை கூப்பிட்டு, துறவியாரே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த துறவி சொல்லியிருக்காரு, அரசரே என்கிட்ட 2 அடிமை இருக்காங்க. ஆனா நீங்க அந்த 2 அடிமைகளுக்கும் அடிமையா இருக்கிறீங்க. உங்ககிட்ட போய் நான் என்னத்த கேக்குறது, நீங்க என்ன எனக்கு தர்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசருக்கு கோபம் வருது. இந்த நாட்டையே நான் ஆள்றேன், நான் யாருக்கு அடிமையா இருக்க போறேன்? ஆமா, யார் அந்த 2 பேரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த துறவி சொல்றாங்க, அரசரே ஆணவமும் கோபமும் எனக்கு அடிமையா இருக்காங்க. ஆனா நீங்க ஆணவத்துக்கும் கோபத்துக்கும் அடிமையா இருக்கிறீங்க. நீங்க போய் எனக்கு என்ன தர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அரசருக்கு ஞானக்கண் திறக்கப்படுது. ஆணவத்தையும் கோபத்தையும் தூக்கி போடுறாரு. நாமளும் அப்படிதான் இருக்கணுமாங்க. நம்ம கிட்ட எப்பவுமே ஆணவமும் கோபமும் அடிமையா தான் இருக்கணுமா? நாம அதுங்களுக்கு அடிமையா இருக்க கூடாதுங்களா? இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.